சமயபுரம் மாரியம்மன் கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் சுமார் 1 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் உள்ள அமாவாசை மண்டபத்தில் இணை ஆணையர் முன்னிலையில் கடந்த 12 நாட்களாக உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணப்பட்டன. இதில் 1 கோடியே 6 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 2 கிலோ 150 கிராம் தங்கமும் 3 கிலோ 580 கிராம் வெள்ளியும் 103 வெளிநாட்டு கரன்சிகள் மற்றும் 489 வெளிநாட்டு நாணயங்கள் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோவிலில் தெப்ப உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் பெருமாளும் தாயாரும் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினர். பொற்றாமரை குளத்தில் மின் ஒளியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் 3 முறை வலம் வந்த பெருமாளையும் தாயாரையும் 4 கரைகளிலும் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்தனர். என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். ஏன் வேலை கிடைச்சிட்டா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பி தி பாஸ். நீலகிரி மாவட்டம் மேல் அணையாட்டியில் நடிகை சாய் பல்லவி படுக நடனம் ஆடிய வீடியோ வைரலாகி வருகிறது. உறவினரின் திருமணத்திற்கு சென்ற சாய் பல்லவி படுகர் இன பாரம்பரிய நடனமாடி அசத்தினார். பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் சாய் பல்லவியுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர்.